புதிய காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்று நாம் தலைப்பை பற்றி அறிந்து கொள்வோம். அமிலம் மற்றும் காரத்தின் செறிவு. அதற்கு முன் முந்தைய பாடத்தை மறுபரிசீலனை செய்யலாம். முன்பு நீங்கள் கற்றுக்கொண்டது: அமிலம் என்பது தண்ணீரில் கரைக்கப்படும் போது H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை வழங்கும் ஒரு பொருளாகும். காரம் என்பது தண்ணீரில் கரைக்கப்படும் போது OH- அயனிகளை வெளியிடும் ஒரு பொருளாகும். உப்பு என்பது அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையிலான எதிர்வினையின் விளைபொருளாகும். அமிலங்களும் காரங்களும் ஒன்றோடொன்று நடுநிலையாக்கி அதனுடன் தொடர்புடைய உப்புகள் மற்றும் தண்ணீரை உருவாக்குகின்றன. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். pH அறிமுகம், pHஇன் வரையறை, pH அளவுகோல், pHஇன் விளைவு. முக்கிய வார்த்தைகள்: ஆன்டாசிட், ஹைட்ராக்சைல் அயன். pH அளவுகோல்: பேக்கிங் சோடா, நெட்டில் செடி அல்லது செந்தட்டி, மெத்தனாயிக் அமிலம். இந்த பாடத்தின் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். அமிலங்கள் மற்றும் காரங்கள் முறையே H+ மற்றும் OH- அயனிகளை உருவாக்கும் நீரில் கரையும் போது சிறிய அளவில் அல்லது பெரிய அளவில் பிரிகின்றன. H+ மற்றும் OH- அயனிகள் அனைத்து இயற்கை நீர்வாழ் கரைசல்களிலும் வெவ்வேறு விகிதங்களில் காணப்படுகின்றன, மேலும் அந்த தீர்வுகளின் பண்புகளை அது தீர்மானிக்கிறது. எடுத்துக்காட்டாக, H+ மற்றும் OH- அயனிகளின் விகிதம் மண்ணை அமில, நடுநிலை மற்றும் காரம் வகை மண்ணாக பிரிக்கிறது. இரத்தம், உயிரணு சாறு போன்றவை அவற்றின் சரியான செயல்பாட்டிற்கு குறிப்பிட்ட விகிதத்தில் H+ மற்றும் OH- அயனிகளை கொண்டிருப்பது அவசியம். நுண்ணுயிரிகள், பிற உயிர்வேதியியல் செயல்முறைகள் மற்றும் பல இரசாயன செயல்முறைகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் நொதித்தல் H+ மற்றும் OH- அயனிகளின் விகிதத்தை குறிப்பிட்ட வரம்புகளுக்குள் பராமரிக்க வேண்டும். தூய நீர் மிக சிறிய அளவில் விலக்குகளுக்கு உள்ளாக்கி சம விகிதத்தில் H+ மற்றும் OH- அயனிகளை உருவாக்குகிறது. விலகலுக்கு உட்படுத்தும் நீரின் இந்த பண்பு பிரிவின் காரணமாக எந்த அக்வஸ் கரைசலின் H+ மற்றும் OH- அயனிகள் உள்ளன, இருப்பினும் அவற்றின் செறிவு வேறுபட்டிருக்கலாம். ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் அயான் செறிவை அளவிடுவதற்கான அளவுகோல் pH அளவுகோல் எனப்படும். pHஇல் உள்ள P என்பது போட்டென்ஸ் என்பதை குறிக்கிறது. ஜெர்மன் மொழியில் போட்டென்ஸ் என்பது சக்தி. ஒரு கரைசலின் pH மதிப்பு என்பது ஒரு கரைசலின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையை குறிக்கும் எண்ணாகும். நடுநிலை தீர்வுகளின் pH 7 ஆகும். pH அளவில் 7க்கும் குறைவான மதிப்புகள் அமில கரைசலை குறிக்கும். pH மதிப்பு 7 முதல் 14 வரை அதிகரிக்கும் போது இது H3O+ அயனி செறிவு குறைவதை அல்லது கரைசலில் OH- அயன் செறிவு அதிகரிப்பதை குறிக்கிறது. 7க்கு மேல் உள்ள கரைசலின் pH மதிப்பு ஒரு காரம் தீர்வை குறிக்கிறது. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உண்மையில் pH உணர்திறன் உள்ளதா? உயிரினங்கள் pH மாற்றத்தின் குறுகிய வரம்பில் மட்டுமே வாழ முடியும்.
மழைநீரில் pH 5.6க்கு குறைவாக இருந்தால் அது அமில மழை என்று அழைக்கப்படுகிறது. அமில மழை ஆறுகளில் பாயும்போது அது நதி நீரின் pH அளவை குறைக்கிறது. அத்தகைய நதிகளில் நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வது கடினமாகிறது. pH மாற்றம் பல் சிதைவுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியுமா? வாயின் pH 5.5க்கும் குறைவாக இருக்கும்போது பல் சிதைவு தொடங்குகிறது. கால்சியம் பாஸ்பேட்டால் ஆன பல் எனாமல் உடலில் உள்ள கடினமான பொருளாகும். இது தண்ணீரில் கரையாது. ஆனால் வாயில் உள்ள pH 5.5க்கு கீழே இருக்கும்போது அரிப்பு ஏற்படுகிறது. வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் வாயில் எஞ்சியிருக்கும் சர்க்கரை மற்றும் உணவு துகள்களின் சிதைவின் மூலம் அமிலங்களை உருவாக்குகின்றன. இதை தடுப்பதற்கான சிறந்த வழி உணவு உண்ட பின் வாயை சுத்தம் செய்வது, டூத் பேஸ்டுகளை பயன்படுத்துதல். இவை பொதுவாக காரம் மற்றும் பல் சிதைவை தடுக்க அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்கும். நமது செரிமான அமைப்பில் உள்ள pH. நமது வயிறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உற்பத்தி செய்கிறது என்பதை குறிப்பிடுவது மிகவும் சுவாரஸ்யமானது. இது வயிற்றுக்கு தீங்கு விளைவிக்காமல் உணவை ஜீரணிக்க உதவுகிறது. அஜீரணத்தின் போது வயிறு அதிக அமிலத்தை உற்பத்தி செய்கிறது மற்றும் இது வலி மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. இந்த வலியிலிருந்து விடுபட மக்கள் ஆன்டாசிடுகள் எனப்படும் காரங்களை பயன்படுத்துகின்றனர். இந்த ஆன்டாசிடுகள் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகின்றன. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது மெக்னீசியாவின் பால், ஒரு லேசான காரம் இந்த நோக்கத்திற்காக அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. மண்ணின் pH. தாவரங்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட pH வரம்பு தேவைப்படுகிறது. ஒரு தாவரத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான pH-ஐ கண்டறிய நீங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து மண் மாதிரிகளை சேகரித்து பின்வரும் செயல்பாட்டில் கீழே விவரிக்கப்பட்டுள்ள முறையில் pH-ஐ சரிபார்க்கலாம். மேலும் நீங்கள் மண்ணை சேகரித்த பகுதிகளில் எந்த வகையான தாவரங்கள் வளர்கின்றன என்பதை நீங்கள் குறிப்பிடலாம். உங்களை எப்போதாவது ஒரு தேனீ கொட்டி இருக்கிறதா? தேனீ கொட்டினால் வலி மற்றும் எரிச்சலை உண்டாக்கும் அமிலம். அடிபட்ட இடத்தில் பேக்கிங் சோடா போன்ற லேசான காரத்தை பயன்படுத்துவது நிவாரணம் அளிக்கிறது. நெட்டில் செடி அல்லது செந்தட்டி செடியின் இலைகளின் முடி கொட்டுதல் மெத்தனாயிக் அமிலத்தை, அதாவது ஃபார்மிக் அமிலம், ஊசி மூலம் எரியும் வலியை ஏற்படுத்துகிறது. காடுகளில் தொட்டால் எரிச்சலூட்டுகிற ஒரு வகை செடியை தவிர வளரும் டாக் செடியின் இலையை கொண்டு அந்த பகுதியை தேய்ப்பது ஒரு பாரம்பரிய வைத்தியம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமிலம் அல்லது காரத்தின் வலிமையை pH அளவுகோல், அதாவது 0 முதல் 14 வரை எனப்படும் அளவை பயன்படுத்தி சோதிக்கலாம். இது ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் அயன் செறிவின் அளவை அளிக்கிறது. நடுநிலை கரைசலின் pH 7 இருக்கும். அதே சமயம் அமில கரைசலின் pH 7க்கு குறைவாகவும் கார கரைசலில் pH 7க்கு மேலாகவும் இருக்கும். உயிரினங்கள் ஒரு உகந்த pH வரம்பிற்குள் தங்கள் வளர்சிதை மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. செறிவூட்டப்பட்ட அமிலங்கள் அல்லது காரங்கள் தண்ணீருடன் கலப்பது அதிக வெப்பமான செயல்முறையாகும்.